ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வாண்டர் வாட் யூ ஆர். இந்த போயம் நம்ம வந்து எல்கேஜி யூகேஜிலையோ இல்லை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லையோ படிச்சிருப்போம். இப்போ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லையும் அதே போயம் தான் இருக்குது. நம்ம வந்து மறுபடியும் படிக்க போகிறோம். த ஸ்டார் அப்படிங்கிற போயம் நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 838 வந்து இருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து லைன் பை லைனாக மறுபடியும் வந்து படிக்க போகிறோம். த ஸ்டார் அப்படிங்கிற போயம் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதோட ஆத்தர் வந்து ஜேன் டெய்லர் அப்படிங்கவங்க. எப்படி ஞாபகம், இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு டெய்லர் வந்து இருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார் ஆனீங்க அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து போகணும். ஸோ ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் பார்த்தோம் அப்படின்னா விதவிதமான காஸ்ட்யூம்லாம் நீங்கள் வந்து போடணும். ஸோ வந்து நீங்கள் காஸ்ட்யூம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேஷன் டிசைனர் வச்சுருப்பீங்க. ஸோ என்னதான் வந்து ஃபேஷன் டிசைனர், பொட்டிக் இப்படி நிறைய பேர் இருந்தாலுமே அங்கே கடைசியாக ஒர்க் பண்ண போகிறது ஒரு டெய்லர் தான், அப்படி தானே? அப்போது ஸ்டார்ஸ் எல்லாருக்குமே ஒரு டெய்லர் வந்து தேவைப்படுவாங்க. அப்போது ஸ்டாரு டெய்லரு சிம்பிள் ரைமிங்காக வந்து இருக்குது. ஓகே, இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் வந்து கொஞ்சம் 90s கிட்டாக இருக்கீங்க இல்லை வந்து 80ஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஸ்கூலில் சின்ன வயசில் வந்து படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து ரீசெண்டாக ஜென்சியாவோ இல்லை 2Kவாவோ இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சின்ன வயசில் இருந்திருக்குமான்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக வந்து விஜய் படத்தில் வந்து ஒரு டைலாக் வந்து கேட்டிருப்பீங்க, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி, அப்படி தானே? ஓகே, ஸோ வந்து இதான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். மொதல் பேராஃப் வந்து பாருங்கள். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வாண்டர் வாட் யூ ஆர் அப் அபவ் த வேர்ல்ட் ஸோ ஹை லைக் எ டைமண்ட் இன் த ஸ்கை. ஓகே, முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் மினுமினுக்கும் சிறிய நட்சத்திரமே. ஸோ நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா வானத்தில் மின்னிக்கிட்டே இருக்குமா, அதான் ட்விங்கிள் ட்விங்கிள் மின்றது. ஹவ் ஐ வாண்டர் வாட் யூ ஆர், நீ யார், அதாவது ஹவ் ஐ வாண்டர் வாட் யூ ஆர், நீ யார் அப்படிங்கிற மாதிரி நானே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஆகுறேன், நான் வந்து ஆச்சரியப்படுறேன். அதான் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர், நீ யார் அப்படிங்கிற மாதிரி நானே வந்து ஆச்சரியப்படுறேன். அப் அபவ் த வேர்ல்டு ஸோ ஹை, நீ வந்து இப்போ நட்சத்திரம் அப்படிங்கிறது எங்கே இருக்கும், நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது மேலே இருக்கும், அப்படி தானே? நட்சத்திரம் தான் வந்து மேலே வந்து இருக்கும், ஹைட்டில் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து உலகத்தில் நீ தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து மேலே வந்து இருக்க. அப் அபவ் த வேர்ல்டு, ஸோ வந்து உலகத்துக்கு மேலே, ஸோ ஹை லைக் அ டைமண்ட் இன் த ஸ்கை, ஸோ வானத்துக்கே பார்த்தோம் அப்படின்னா நீ வந்து ஒரு வைரம் மாதிரி, அதாவது நீ வந்து ஒரு நகை மாதிரி, அதாவது உனக்கான ஒரு ஜொல்லு மாதிரி. ஸோ வானத்துக்கான ஒரு வைரம் மாதிரி நீ வந்து மின்னிக்கிட்டு இருக்க, ஒளிருது அப்படிங்காங்க. அதான் மறுபடியும் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வாண்டர் வாட் யூ ஆர். when the blazing sun is gone, ஸோ when the blazing sun is gone அப்படின்னா வந்து நல்ல சூடான, ஸோ வந்து ஒரு வெப்பமான சூரியன் கான் அப்படின்னா மறைஞ்சிட்டுனா. இப்போ சூரியன் பார்த்தோம் அப்படின்னா வந்து பகலான இருக்கும், நைட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்காது. when he nothing shines upon, ஸோ வந்து அந்த வெப்பமான சூரியன் வந்து மறைஞ்சிட்டு அப்படின்னா அது வந்து ஷைன் ஆகாது, அது வந்து ஒளிக்காது, அதாவது அது வந்து வெளிச்சத்தை கொடுக்காது அப்படிங்காங்க. then you show யுவர் லிட்டில் லைட்டு, அப்போது வந்து சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா நைட்டு வந்து நட்சத்திரம் வந்து வரும், அதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து சூரியன், அந்த வெப்பமான சூரியன் பார்த்தோம் அப்படின்னா வந்து மறைஞ்சிட்டு அப்படின்னா அது வந்து ஷைன் ஆகாது, ஒளியை வந்து கொடுக்காது. ஆனால் நீ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல வந்து ஒளிக்கிற, நல்ல வந்து மின்ற அப்படிங்க. அகெயின் ட்விங்கிள் ட்விங்கிள் ஆல் த நைட்டு, நீ வந்து நைட்டு ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்விங்கிள் ஆகிட்டே இருக்க, ட்விங்கிள் அப்படின்னா மின்னிக்கிட்டே வந்து இருக்க. ஓகே, அகெயின் அதே லைன் தான், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வாண்டர் வாட் யூ ஆர். இந்த போயம்லாம் வந்து டீச் பண்ணும்போது என்னென்னு தெரில, எனக்கே வந்து ஜாலியாக இருக்குது. ஸோ வந்து ஐ ரெக்வஸ்ட் டிஎன்பிஎஸ்சி, நீங்கள் வந்து புதுசாக போயம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஜானி ஜானி எஸ் பாப்பா இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த லைன் நம்ம வந்து பார்க்கலாம். தென் த ட்ராவலர் இன் த டார்க்கு தேங்க் யூ ஃபார் யுவர் டைனி ஸ்பார்க்கு. ஓகே, ஸோ வந்து இருட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து பயணம் பண்ணுறாங்க, அதான் தென் த ட்ராவலர் இன் த டார்க்கு. ஸோ வந்து நைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து பயணம் பண்ணிகிட்டு வந்து இருக்காங்க. தேங்க்ஸ் யூ ஃபார் யுவர் டைனி ஸ்பார்க்கு, அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த நட்சத்திரம் வந்து ஒரு ஒளி வந்து கொடுக்கா. ஸோ வந்து கொஞ்சமாக கொடுத்தாலும், நைட்டில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக கொடுத்தாலும் நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒளி வந்து கொடுக்கு. he could not see which way to go if you did not twinkle so, இது வந்து அந்த சின்ன சின்ன ஒளியை கொடுக்கல அப்படின்னா அவர் வந்து எந்த பாதையில் போகணும்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க முடியாதான். ஓகே, he could not see which way to go if you did not twinkle
இந்த நட்சத்திரம் வந்து ஒளிரல அப்படின்னா அவர் வந்து எந்த பாதையில் போகணும், நைட்டு ட்ராவல் பண்ணுறவங்க எந்த பாதையில் போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ வந்து அவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த நட்சத்திரம் வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஸோ வந்து நட்சத்திரத்தை பற்றி தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அகைன் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வாண்டர் வாட் யூ ஆர். இந்த டார்க் ப்ளூ ஸ்கை யூ கீப், அதாவது டார்க் ப்ளூ ஸ்கை நீளமான வானம், இல்லை வந்து நம்ம வந்து கருநீல வானம் அப்படிமோ. ஸோ வந்து அந்த நீளமான வானத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்போதுமே வந்து இருக்குது. அண்ட் ஆஃபன் த்ரூ மை கர்டன் பீப். ஸோ நீங்கள் இப்போ ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நட்சத்திரம் வந்து இருக்கும். அப்போ நட்சத்திரம் எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருந்துக்கிட்டே தானே இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தூங்கும் போது ஜன்னல் வழியாக பார்த்தீங்க அப்படின்னாலும் வந்து இருக்கும். ஸோ அந்த வானத்தில் எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஃபார் யூ நெவர் ஷட் யுவர் ஐ, நீ வந்து உன்னோட கண்ணை வந்து மூடவே மாட்டியா, நீ வந்து எப்போதுமே பார்த்தோன்னா வந்து இருக்க. டில் த சன் இஸ் இன் த ஸ்கை. ஸோ வந்து ஸ்கையில் வானத்தில் சூரியன் வர வரைக்கும் டில் த சன் அப்படின்னா சன் வர வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீ வந்து எப்போதுமே வந்து இருக்க. அப்போ நீ வந்து சூரியன் வர வரைக்கும் எப்போதுமே இருக்க. நான் வந்து ஜன்னல் வழியாக பார்த்தேன் அப்படின்னாலும் எப்போதுமே வந்து இருக்க. அப்போ நீ வந்து கண்ணை மூடி தூங்கவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கு. ஓகே, அகைன் பார்த்தோம் அப்படின்னா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வாண்டர் வாட் யூ ஆர். ஸோ நீ வந்து எப்படி மின்னிக்கிட்டே இருக்க, அதை நான் வந்து ஆச்சரியமாக பார்க்கணுன்னு சொல்லி வரிசையாக வந்து அதை பற்றி ஒவ்வொரு கவிதையாக வந்து வருது. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள், அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அஸ் யுவர் பிரைட் அண்ட் டைனி ஸ்பார்க்கு. ஸோ வந்து டைனி சின்னதாக இருந்தாலும் நீ வந்து பிரைட்டாக வந்து மின்ற. அஸ் யுவர் பிரைட் அண்ட் டைனி ஸ்பார்க்கு லைட்ஸ் த ட்ராவலர் இன் த டார்க்கு. டார்க் அப்படின்னா வந்து இருட்டில். ஸோ வந்து இருட்டில் பயணம் பண்ணக்கூடிய பயணிக்கு நீ வந்து ஒரு ஒளியாக வந்து இருக்க. தோ ஐ நோ நாட் வாட் யூ ஆர், நீ யாருனே தெரியாட்டாலும் எனக்கு நீ வந்து ஒளி கொடுக்க. இப்போ வந்து நமக்கு வந்து நட்சத்திரம் அப்படின்னா என்னென்ன வந்து தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை வந்து இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து இருக்கார், அவருக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாது. நட்சத்திரம்னா கூட என்னென்ன அவருக்கு வந்து தெரியாது. அவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ஒளி வந்து கொடுக்கா, அதான். ஸோ அப்போ வந்து நட்சத்திரம் எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து சொல்கிறாங்க. அதான் தோ ஐ நோ நாட் வாட் யூ ஆர், நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னாலும் நீ எனக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒளி கொடுக்க. அகைன் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், மறுபடியும் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வாண்டர் வாட் யூ ஆர். அவ்வளோதான், சிம்பிள். இந்த போயம் வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிட்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் இப்போ புது சிலபஸை பேஸ் பண்ண எல்லா போயமும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா போயமும் வந்து இருக்குது. நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேருந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின், சினானிம்ஸ், ஃபுல் சிலபஸ் எல்லாமே நம்ம புக்கில் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து படிச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஷார்ட்கட் எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.